Welcome students. In the video நம்ம finding the limits of functions பார்க்கலாம். Finding the limits of functions. Limits of functions. இப்போ f of x ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த f of x it does not take the form of either 0 by 0 or infinity by infinity or 0 into infinity or 0 power 0. ஸோ இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கல அப்படிங்கிற சமயத்தில் by direct substitution we can find out the value for the limits. இப்போ இதெல்லாம் ஏன் இந்த ஃபார்ம்லாம் எடுத்துக்கிச்சுன்னா நம்ம வேறு மெத்தடுக்கு போனோம்னா இது எல்லாமே இன்ஃபைனைட் ஃபார்ம்ஸ். இது எல்லாமே மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இருக்காத ஃபார்ம்ஸ். 0 by 0ங்கிறது மேத்தமெட்டிக்கலாக கிடையாது, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டிங்கிறது மேத்தமெட்டிக்கலாக கிடையாது, 0 into infinity or 0 power 0 உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலாக கிடையாது. ஸோ இந்த ஃபார்ம் எல்லாமே மேத்தமெட்டிக்கலாக இந்த ஃபார்ம்ஸ் இட் இஸ் நாட் ஃபைனைட், கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வேல்யூ கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி f of x இந்த மாதிரி ஃபார்ம்லாம் எடுத்துக்காத ப்ராப்ளத்துக்கு நம்ம டைரக்ட் சப்ஸ்டியூஷன் மூலிமா வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 1. இப்போ லிமிட் ஆஃப் x tends to 1. Sorry, x tends to 1. X tends to 1. X squared plus 3. X squared plus 3 divided by x plus 2 ன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது u by v ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால் மேலே தனியாக லிமிட் அப்ளை பண்ணிடலாம், கீழே தனியாக லிமிட் அப்ளை பண்ணலாம். இப்போ இது எப்படி மாறும்னா லிமிட் ஆஃப் x tends to 1 x plus 3 sorry x squared plus 3 whole divided by limit of x tends to 1 x plus 2 ன்னு சொல்லிட்டு மாறி x plus 2. இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x இருக்கிற பிளேஸில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x squared 1 squared ஆகும், ப்ளஸ் 3 x 1ஆக மாறும், ப்ளஸ் 2 which is equal to 4 by 3 வேல்யூ வருது. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிளஸ்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஸோ அடுத்து இதே மெத்தடில் எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். அப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் ஆஃப் x tends to 2 x squared minus 9 into x plus 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது uv ஃபார்மில் இருக்குது. அப்போது ரெண்டு லிமிட்டாக பிரிச்சுருக்கலாம். அது u into vங்கிற மாடல் வந்துடும். ஸோ which is equal to limit of x tends to 2 x squared minus 9 into limit of x tends to 2 x plus 1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். which is equal to x இருக்கிற பிளேஸில் 2ன்னு சொல்லிட்டு போடுங்க.
first 2 squared minus 9 into x இருக்கிற பிளேஸில் 2ன்னு போட்டிங்கன்னா 2 plus 1 மாறும் 2 plus 1. So which is equal to x squared on the 4 minus 9 into 2 plus 1 on the 3 which is equal to 4 minus 9 minus 5 into 3. The answer is minus 15. இப்போ அதுக்கு அடுத்தது finding the limits of functionல type 2 இந்த type 2ல வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா infinity by infinity அப்படிங்கிற ஃபார்மில் வந்து வரும். அப்போ infinity by infinity is equal to 1ன்னு எடுத்துக்க தேவையில்லை. அப்போ some other technique நம்ம வந்து பயன்படுத்துறது மூலிமா நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதாவது limit of x tends to infinity 2x plus 4 divided by x plus 1. இது பாருங்கள், x இருக்கிற பிளேஸில் இன்ஃபினிட்டி பாருங்கள், இன்ஃபினிட்டி போட்டு பாருங்கள். 2 into infinity plus 4 infinity x plus 1 x இருக்கிற பிளேஸில் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா infinity plus 1 is equal to infinity. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் வரும்? infinity by infinity ஃபார்மில் வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து ஒரு டெக்னிக் வந்து இருக்குங்க. அதாவது இப்போ எக்ஸ் இருக்கிற பிளேஸ்லாம் புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/y சொல்லிட்டு போடுங்க. இப்போ என்ன அஸ்யூம் பண்ணிங்கன்னா அஸ்யூம் 1/y டென்ஸ் டு 0ன்னு சொல்லிட்டு வச்சு. அப்போது 1/y டென்ஸ் டு 0னா இது என்ன வருங்க? 1/0 ஆகும். 1/0 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி infinity by infinity வரும். சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/y. ஸோ இப்போ இந்த கிவன் லிமிட் எப்படி எழுதிக்கலாங்க? அப்போ therefore limit of x tends to infinity 2x plus 4 divided by x plus 1 will be equal to, இப்போது x இருக்கிற பிளேஸில் 1/y சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லிமிட் ஆஃப் அப்போ 1/y சப்ஸ்டியூட் பண்ணால் y டென்ஸ் டு 0ன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இது பாருங்கள், 2 into xன்னு வருது. அப்போ 2 into xக்கு பதிலாக 1/y, அப்போ 2/yன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ப்ளஸ் 4 டிவைடட் பை x இருக்கிற பிளேஸில் 1/y ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மேலே மறுபடியும் அகைன் லிமிட் எழுதிக்கங்க. லிமிட் ஆஃப் y டென்ஸ் டு 0. இப்போ எல்சிஎம் எடுங்க. மேலே எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ வந்து 1 into y வந்து y வந்து எல்சிஎம்மாக வரும். அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 1ன்னு ஒரு நாள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 1 into 2 2ன்னு வரும். அப்போ 2 plus 4y டிவைடட் பை கீழே இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். எல்சிஎம் வந்து yன்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் அதுக்கடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 plus yன்னு சொல்லிட்டு வரும். 1 plus y. சரி, இப்போ இதை வந்து எப்படி ஃப்ராக்ஷன் டிவைடட் பை ஃப்ராக்ஷன் வரும்போது டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனை தலைகீழ மாற்றி மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ y மேலே போகிறோம், 1 plus y வந்து கீழே வரும். அப்போ அந்த y கெட்ஸ் கேன்சல்டு ஈச் அதர். இந்த y கெட்ஸ் கேன்சல்டு ஈச் அதர். இப்போது எப்படி எழுதலாம்னா விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் எகைன் லிமிட் வந்து கடைசி வரலும் எழுதிட்டே வரும். லிமிட் ஆஃப் y டென்ஸ் டு 0. இப்போ ஃபங்க்ஷன் எப்படி ரெடியூஸ் ஆகிடுச்சுங்க? 2 plus 4y divided by 1 plus y. அப்போ which is equal to, இப்போ y இருக்கிற பிளேஸில் 0ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 4 into y 0 ஆயிரும். y இருக்கிற பிளேஸில் 0 ஆயிருன்னா y வந்து டினாமினேட்டர்லேயே 0 ஆயிரும். அப்போ
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நியூமரேட்டரில் மீதி ஆகும், டினாமினேட்டரில் 2 வந்து மீதி ஆகும். அப்போது 2 டிவைடட் பை 1 2 இஸ் ஈக்குவல் டு 2. இப்போது நமக்கு வந்து ஃபார்ம் வந்து இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு வந்ததுனால அதை வந்து நம்ம ஒன்று எடுத்துக்க முடியாது. ஏன்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டிங்கிறது வந்து மேத்தமேட்டிக்கலி இட் இஸ் நாட் அன் அக்செப்டபிள் ஃபார்ம். ஸோ அதனால் வந்து இந்த லிமிட்டுக்கு வந்து நம்ம வேல்யூவே இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட முடியாது. ஸோ அப்போ வந்து எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாக எத்தனிக்கும் பொழுது ஒய் வந்து 2ஆக மாறும். அதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய இந்த ஃபைண்டிங் த லிமிட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய இந்த ப்ராப்ளத்தினுடைய ஆன்சர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிமிட்டை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டிங்கிற ஃபார்மில் வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதுக்கு வந்து வேல்யூ வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டிங்கிற மாடல்லையே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஸோ இதில் வந்து கிவன் ஃபங்க்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா evaluate limit of x tends to infinity ஃபங்க்ஷன் என்னென்னா x squared minus 6x plus 7 divided by 4x squared plus 2x plus 1 சொல்லிட்டு கொடுத்துக்குறாங்க. இப்போ சிம்பிளாக நீங்கள் பார்க்கும்போது எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ண பாருங்கள். அப்போது எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கிற பிளேஸில் இன்ஃபினிட்டி ஸ்கொயர்னு போட்டால் இதை இன்ஃபினிட்டியாக மாறிடும். அப்போ இன்ஃபினிட்டி கூட எதை சேர்த்திங்கனாலும் இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி 4x ஸ்கொயர்டுங்கிறது வந்து இன்ஃபினிட்டியாக மாறிடும். அது கூட எதை சேர்த்திங்கனாலும் இன்ஃபினிட்டியாக வந்து மாறிடும். அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இருக்குது. அப்போ வாட் இஸ் த டெக்னிக் வில் பி யூஸிங் when the form infinity by infinity when the function is adopting? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு வரும்பொழுது நம்ம எக்ஸ் இருக்கிற பிளேஸ்லாம் வந்து 1/y சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் இருக்கிற பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1/y சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போது y tends to 0. இது வந்து அசம்ஷன். இப்போ now the given function எப்படி மாறும்னு சொல்லிட்டு பாருங்கள். therefore limit of x tends to infinity ஃபங்க்ஷன் என்னது x squared minus 6x plus 7 divided by 4x squared plus 2x plus 1. ஸோ இப்போ வந்து எக்ஸ் இருக்கிற பிளேஸ்லாம் 1/y சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ லிமிட் வந்து ஒய்க்கு மாற்றிங்க. வேர் y tends to 0. இப்போ நியூமரேட்டர் ஃபங்க்ஷன் வந்து எப்படி எழுதலாங்க? எக்ஸ் இருக்கிற பிளேஸ்லாம் வந்து 1/y எழுதலாம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கிற பிளேஸில் வந்து 1/y போட்டிங்கன்னா 1/y the whole squared, இது வந்து 1/y squared வரும். அதுக்கடுத்து -6/y வரும். இல்லை எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 1/y சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. +7 இது வந்து நியூமரேட்டர் ஃபங்க்ஷன் டிவைடட் பை அப்புறம் 4 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 1/y போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து 1/y ஸ்கொயர்டாக வரும். அப்போ 4 இன்ட்டு 1/y ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 1/y ப்ளஸ் 1. சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்கள். which is equal to மறுபடியும் லிமிட் கடைசி வரல எழுதிட்டே வரணும். லிமிட் ஆஃப் y tends to 0. இப்போ மேலே நியூமரேட்டர் ஃபங்க்ஷனுக்கு வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் LCM வந்து பார்த்திங்கன்னா y ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அப்போது இது எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னா சில பேர் இந்த ஃப்ராக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறது மறந்துருக்கலாம். இப்போ y ஸ்கொயர்ங்கிறது LCM. இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்து டினாமினேட்டரில் y ஸ்கொயர் இருக்குது. இப்போ எல்சிஎம் வந்து இந்த டினாமினேட்டரால் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் என்ன வருதோ அதால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மேலே நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது y ஸ்கொயர் டிவைடட் பை y ஸ்கொயர் 1 வரும்.
அப்போ 1 into 1 வந்து பார்த்தீங்கன்னா 1, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1. அதுக்கு அடுத்தது செகண்ட் டேர்மில் டினாமினேட்டரில் 6/yல டினாமினேட்டரில் y இருக்குது. இப்போ இந்த y ஸ்கொயர்டை ஒய்னால் டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணிங்கன்னா கோஷன்ட் y வரும். இப்போ மேலே கோஷன்ட்னால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6y வந்து வரும். அப்போ -6y. அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். 1ஆல் y ஸ்கொயர்டை டிவைட் பண்ணிங்கன்னா கோஷன்ட் வந்து y ஸ்கொயர்டு வரும். அப்போது அந்த கோஷன்ட்னால் மேலே நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 7 into y ஸ்கொயர்டு வந்து மேலே வரும். ஹோல் டிவைடட் பை. அதே மாதிரி டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன்ஸுக்கும் எல்சிஎம் எடுத்துக்கங்க. அது வந்து y ஸ்கொயர்னு வரும். அப்போது y squared divided by y squared is equal to 1. 4 into 1 வந்து 4. அதே மாதிரி y squared divided by y, the quotient is y. 2 into y plus 2y. அதே மாதிரி இது 1 by 1 இருக்கிறதா அர்த்தம். y squared divided by 1, the quotient is y squared. So 1 into y squared plus y squared. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த y ஸ்கொயர்டும் gets cancelled each other. அப்போ which is equal to மேலே வந்து 1 minus plus 7y squared வந்து ரிமைனிங் இருக்கும். முன்னாடி வந்து லிமிட் எழுத மறந்துடாதீங்க. லிமிட் ஆஃப் y tends to 0 whole divided by 4 plus 2y ப்ளஸ் y ஸ்கொயர்டு வந்து மீதி இருக்கும். இப்போது y இருக்கிற பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், which is equal to, அப்போது மேலே நியூமரேட்டரில் 1 அப்படியே இருக்கும். 6 into 0 0, 7 into 0 0. அப்போது அதே மாதிரி டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து மீதி இருக்கும். அப்போ which is equal to 1/4 is the answer. நெக்ஸ்ட்டு இதே இன்ஃபினிட்டி டிவைடட் பை இன்ஃபினிட்டியில் உங்களுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். த ப்ராப்ளம் இஸ் லிமிட் ஆஃப் n tends to infinity, n tends to infinity, 2n squared minus 3n plus 1 divided by n squared plus 4n plus 6. இப்போ n இருக்கிற பிளேஸில் இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து பாருங்கள் 2n squared இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்புறம் இன்ஃபினிட்டி கூட எதை ஆட் பண்ணிங்கனாலும் இன்ஃபினிட்டி தான் இல்லைங்களா? கழிச்சாலும் சரி பெருக்கினாலும் சரி இன்ஃபினிட்டி தான். சரி, இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? திஸ் இஸ் லீடிங் டு எ ஃபார்ம் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டிங்கிற ஃபார்மில் இருக்குது. நமக்கு டெக்னிக் என்னங்க? டெக்னிக் இஸ் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டிங்கிற ஃபார்ம் வரும்போது நம்ம முன்னாடி எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 1/yன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக வேரியபிள் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தா n இருக்கிற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1/yன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இது அசம்ஷன் என்னென்னா, அஸ்யூம் y tends to 0. therefore இப்போ கிவன் லிமிட் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, லிமிட் ஆஃப் n tends to infinity, 2n squared minus 3n plus 1 minus 3n plus 1 divided by n squared plus 4n plus 6, n squared plus 4n plus 6. இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, லிமிட் ஆஃப் y tends to 0. அப்போ n இருக்கிற பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1/yன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 2n squared வந்து 2/y squared வந்து மாறும்.
minus 3n வந்து minus 3 by y மாறும் plus 1 divided by n squared வந்து 1 by y squared மாறிடும் 4n வந்து 4 by y மாறும் plus 6 again limit of y tends to 0 இப்போ இதுக்கு வந்து LCM எடுங்க மேலே நியூமரேட்டர் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு இது வந்து y ஸ்கொயர்னு மாறும் அப்போ y ஸ்கொயர்னும் பொழுது மேலே வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க அப்போது இந்த LCM வந்து இந்த ஃப்ராக்ஷனுடைய டினாமினேட்டர்னால டிவைட் பண்ணுறீங்க டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் என்ன வருதோ அந்த கோஷன்ட்னால மேலே வந்து மல்டிப்ளை பண்ணணும் அதாவது நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும் அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு ஃப்ராக்ஷனுக்கும் அப்போது 2 minus 3y plus y squared வந்து நமக்கு வரும் நியூமரேட்டர் ஃபங்க்ஷனுக்கு டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை அதே மாதிரி சிமிலர்லி y squared is the LCM இப்போது இந்த ஃப்ராக்ஷன் வந்து என்னவா மாறும்னா 1 plus 4y 1 plus 4y plus 6y ஸ்கொயர்னு வந்து மாறும் ஸோ முன்னாடி மாதிரியே தான் நம்ம வந்து டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனை தலைகீழாக மாற்றி பெருக்கும் பொழுது இந்த y ஸ்கொயர் நியூமரேட்டருக்கு போயிடும் 1 plus 4y plus 6 ஸ்கொயர் வந்து டினாமினேட்டர்லேயே இருக்கும் அப்போது இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய y ஸ்கொயர் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போது ரிமைனிங் ஃபங்க்ஷன் என்னவா மாறுதுன்னா which is equal to லிமிட் கடைசி வரல எழுதணும் லிமிட் ஆஃப் y tends to 0 அப்போது ஃபங்க்ஷன் எப்படி மாறுது 2 minus 3y 2 minus 3y plus y ஸ்கொயர்னு சொல்லிட்டு மாறும் டிவைடட் பை 1 plus 4y plus 6y ஸ்கொயர் 1 plus 4y plus 6y ஸ்கொயர் இப்போ now you substitute y is equal to 0 அப்போ இது 0 ஆயிரும் இந்த டேர்ம் 0 ஆயிரும் இது 0 ஆகும் இது 0 ஆகும் அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குங்க மேலே நியூமரேட்டரில் 2 இருக்கும் டினாமினேட்டரில் 1 இருக்கும் ஸோ த ஆன்சர் இஸ் 2 ஸோ அதனால் நம்ம வந்து இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டிங்கிற ஃபார்ம் வந்ததுனால இந்த லிமிட்டுக்கு வந்து நம்ம வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது அப்போ இந்த ஃபங்க்ஷனில் n வந்து இன்ஃபினிட்டியாக மாற எத்தனைக்கும் பொழுது உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு கிடைக்குது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் kindly share this video with your friends and also kindly subscribe for our channel.